எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம். 25,238.10 அப்படின்றது ஓப்பன். ஸோ ஆஸ் பர் ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் 25,250 கால் அண்ட் புட் வந்து ஓப்பனிங் ஏடிஎம்மை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற சிங்கிள் லைன் இண்டிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம ஃப்ரீயாக இன்வைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான சோர்ஸ் கோட் நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்யூனிட்டிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி ஸோ இந்த ஃபைலுக்கு கீழே இருக்க இந்த வீடியோலேயே வந்து நம்ம அது எப்படி நம்மளோட சார்ட்டில் கொண்டு வர அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட சார்ட்ஸில் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் நீங்கள் அந்த லைன் வந்து வர வைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார் நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பக்கம் அதாவது புட் ஆப்ஷன் சைடு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். கிட்டத்தட்ட 27 பாயிண்ட். பட் கால் ஆப்ஷன் சைடு ஓப்பன் அபவ் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அப்படின்னும் போது ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஆஸ் அ அக்ரெசிவ் பையர் அப்படின்னும் போது அப்படியே நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். ஓகேங்களா? 1:1.5 அப்படின்றது மினிமம் ரிவார்டாக இருக்கும். இது வந்து ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரிவார்டு வருதோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே போனோம் அப்படின்னாலும் விக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த விக்கு ஏன் போட்டோம், இந்த விக்கு வந்து ஃபஸ்ட்டு பாரோட விக்கு வந்து ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுக்கான ரீசன் ஆஸ் அ ப்ரீமியம் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த விக்கு ஏன் வந்துச்சுன்னு கூட. ஓகேங்களா? ஓகே அப்படின்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ட்ரி போட்டுட்டு 1:1.5 வந்து எதிர்பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோவரில் தான் இருக்கும், நான் டெக்கரேட்டிங் ஹை. ஓகேங்களா? நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி. இட்ஸ் அ டன். இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் 100% கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியும். நம்மளோட 20 பாயிண்ட் தான் எஸ்எல் அப்படின்னாலும் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போயிருக்கு அப்படின்னாலும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். தட் டைம் நமக்கு அனதர் செட்டப் அப்படின்னும் போது 25,200 கால் ஆப்ஷன் 25,300 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். அதை பேசிஸ்லேயும் நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு பார் ப்ளூ லைனும் சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு பார் ப்ளூ லைன் ரெசிஸ்டன்ஸும் வந்து எடுத்திருக்கான். அப்படின்னும் போது நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஆல்சோ சேம் டைரக்ஷன் இண்டிகேட்டிங் புட் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட்டும் கால் ஆப்ஷன் லாங்கும் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அது என்னப்பா லாங் ஷார்ட் அப்படின்னா லாங் பொசிஷன் அப்படின்றத பை அடிக்கிறது தான் லாங்னு சொல்லுவோம். இதில் இங்கே என்ட்ரி போகிறீங்க அப்படின்னாலும் இந்த க்ரீன் லைன் தான் இந்த செட்டப் பேசிஸில் உங்களுக்கான என்ட்ரி டார்கெட். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட். ப்ளூ லைனுக்கு கீழே 20 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா கொடுக்கல, அங்கே தான் போய்ட்டு கரெக்டாக டிபி அடிச்சிருக்கான். 50 பாயிண்ட் அப்படின்னும் போது நமக்கு ஐடிஎம் பேசிஸில் டிபி வந்து ஹிட்டு. தட் டைம் இஃப் யூ டேக்கிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் யூஸிங் அட்வான்ஸ் அனாலிசிஸ் நமக்கு இந்த இடத்துல 45 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக கிடச்சிருக்கும். இல்லை நான் வந்து நார்மலாக பிரேக் ஈவனை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சாலிடாக நமக்கு 1:1.5 வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஓகே. அப்படின்னும் போது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஓவர். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நமக்கு 200 என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் எந்த இடத்துல இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த எல்லோ லைனை லூஸ் போனோம் அப்படின்னா தான் ஃபர்தராக புட் ஆப்ஷன் அப்படின்றது ஃபாலோ ஆகும், கால் ஆப்ஷன் அப்படின்றது ஹையர் ப்ரைஸஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். எங்கே அப்புறம் சொன்னீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கு தெரியும் நம்ம சொன்னோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கால் ஹோல்டர் மஸ்ட் ட்ரெயில், ஏன்னா நமக்கு அங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைன் இந்த ப்ரைஸில் தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணுவாங்க.
ஸோ இந்த இடத்துல பை அடித்தவங்க என்ன ப்ரோ ஆப்ஷன் செல்லர் தான் இருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, ஸோ இப்படியெல்லாம் கிடையாது. ஸோ செல்லர் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருந்தே ஆகணும். ஸோ அதில் யார் எக்ஸாக்டாக சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறானோ அவன் பக்கம் கொண்டு போயிடானுங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல நமக்கு பை கிடைக்கிது. ஸோ இதுதான் டிபி அப்படின்னா, ஸோ அரௌண்ட் வந்து 158.65 அப்படின்றது இவனோட டிபி அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக அவன் ப்ராஃபிட்டாக புக் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல மஸ்ட்டாக எக்ஸிட் ஆகணும். அது 55 பாயிண்ட் தானே, 55 பாயிண்ட் நம்ம எக்ஸிட் அடித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்லோ லைன் தான் வந்து நமக்கு டைரக்ஷன் ஃபைண்டரே இந்த ஐடிஎம் பேசிஸில். ஸோ இவன் இதுக்கு கீழே எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்கான்னா 6 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா மேலே போகலை. ஸோ போத் நமக்கு டிகே தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எங்கே ப்ரோ அப்படின்னா நீங்கள் 250 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ இட்ஸ் இண்டிகேட்டிங் டிகே. ஸோ அதாவது நமக்கு இந்த ப்ளூ லைனில் லூஸ் பண்ணோம் அப்படின்னாவே அவன் டிகேக்குள்ளே வரான் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ப்ளூ லைனுக்கு கீழே இருக்கோம் 2 பேருமே அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட்டிங் டிகே. ஸோ அந்த டைமில் நம்ம வேறு ஒரு செட்டப்புக்கு போயிட்டு ஸ்கேல்பிங் தான் நம்ம வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 2 மணிக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்வேஸ்க்கு வந்துட்டான். ஸோ இவன் இந்த லூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் இவன் வந்து ஹையரில் போயிருக்கணும். ஸோ போயிருக்கணும் அப்படின்னா போகலை. ஓகேங்களா? ஸோ தட் டைம் நமக்கு ஐடிஎம் பேஸ்லேயும் சைட்வேஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ பிலோ த எல்லோ லைன் அப்படின்னும் போது சைட்வேஸ் போத். ஓகேங்களா? நமக்கு 10 மணிக்கு அவன் சைட்வேஸ்க்கு வந்து அரைக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எது வந்து நமக்கு எல்லோ லைனை சஸ்டெயின் பண்ணுறானோ அவனுக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளோட கமெண்ட்டில் கொடுத்தது. ஸோ இதை ஃபர்தராக இது லூஸ் ஆச்சு அப்படின்னா தான் புட் ஆப்ஷன் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ என்ன பண்ணோம்னா 6 பாயிண்ட் கீழே வரோம், மேலே போகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு எக்ஸாக்டாக 50 ருப்பீஸில் 25,300 ஆஸ் பர் என்எஃப்எஸ் கான்செப்ட் பர்ஃபெக்டான என்ட்ரி 50ல். ஸோ டிபி அப்படின்றது நம்மளோட மேக்ஸ் டிபி 118. ஸோ பர்ஃபெக்டாக உன்னோட டிபியில் வந்து ஹிட் பண்ணுறோம் என்எஃப்எஸ் கான்செப்டில். ஓகேங்களா? ஸோ பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்எஃப்எஸ் கான்செப்டில் நாட் ஐடிஎம் செட்டப். ஸோ இது வந்து நமக்கு 70 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் ஆஸ் எ செல்லருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற கெயின் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மினிமலான ரிவார்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 62 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் 69 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் 300 எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம 300 தான் ஆக்சுவலி பார்க்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்எஃப்எஸ் பேஸிஸில் 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு இந்த இடத்துல 300ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 பாயிண்ட்ஸ் டிபி வந்து பர்ஃபெக்டாக ஹிட் பண்ணுறோம். அந்த டைமில் செல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அப்போது பையிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறது அதை அனலைஸ் பண்ண தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பையிங்க்கான ப்ரீமியம் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் செல் அடிக்கிறேன். சரண் வந்து 1425ல் வந்து நான் செல் அடிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 25 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம். தட் சேம் டைம் நாங்கள் வந்து செல் பை அடிக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ஸோ கிட்டத்தட்ட 225 அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 3x 2 டைம்ஸ் வந்து ஹையர் ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது பையிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்றாங்க. அதை கரெக்டாக அனலைஸ் பண்ண தெரியாதவங்க. ரெண்டாவது வந்து பையிங்கை ஊக்குவிக்காதவங்க, அவங்க தான் வந்து அதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். எப்படி வந்து அந்த லெவலில் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட கம்யூனிட்டிலையும் வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போத் வந்து பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போத் லூசிங் பிபி அப்படின்னு சொல்லிட்டு 917 வந்து போஸ்ட் பண்ணிடணும். ஸோ ஆஃப்டர் தட் அவன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த லைனை சஸ்டெயின் பண்ணோம். ஸோ யாரும் சஸ்டெயின் பண்ணுறோன்னா அவனுக்கு தான் வாய்ப்பு. ஏன்னா அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பண்ண மாட்டான். ஸோ பண்ணுறவனுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த ஸ்பைக் வந்து கொடுத்தான். ஸோ தட் டைம் நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் க்ரீன் லைன். ஸோ போனவன் அவனோட கீ லெவலில் வந்து ஹிட் பண்ணோம். ஸோ கீ லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து கீழே வந்தானுங்க. நமக்கு இந்த இடத்துல தான் வந்து ப்ராப்பரான க்ரீன் லைன் பிரேக் டவுன் ரேட்